ஆல் வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் vlog. ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ஒரு டெம்பிள் vlog தான். அதோட சேர்த்து நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் டீடைல்ஸ் அண்ட் வந்து அவுட்ஃபிட் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் இது எல்லாத்தோட டீடைல்ஸ் இந்த vlogல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ என்னதான் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வெயிலில் போனாலுமே இந்த வியூஸ் பார்க்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கூட போகலான்னு தோணுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூஸை பாருங்களேன், நீங்களே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உப்புலாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த இடம் தான். இந்த இடம் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில இருக்கும் ஒரு இடம் தான். ஸோ அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. கெஸ்லாம் பண்ண தேவையில்ல, நானே சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மரக்காணம் கிட்ட போற வழியில தான் வந்துட்டு உப்புலாம் வந்து ரெடி பண்ணுவாங்க, காய்ச்சுவாங்க. காய்ச்சுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, என்னுடைய ஸ்லாங்ல சொல்ற உப்பு ரெடி பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துலயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடல் இருக்கும். இங்க வந்து இது எந்த இடம் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த வியூஸ் எல்லாமே நாங்க வந்து சின்ன வயசுல வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது பஸ்ல பாத்துட்டே போவோம். அந்த ஒரு மெமரிஸ்லாம் இது வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. தன்னந்தனியா அத்துவான காட்டுக்குள்ள ஒருத்தர் மட்டும் போட் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா பார்க்கும்போது லைட்டா பயமா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலதான் ரீசெண்டா 2 பசங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே வீட்டுல சேர்ந்த 2 பசங்க. அப்பவே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க அது எந்த இடம்னு சொல்லிட்டு. ஆமா, மரக்காணம் கிட்டதான். ஸோ இந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட பேர் வந்து பச்சைவாழி அம்மன் கோயில். அண்ட் இந்த சிலையில இருக்க சாமி வந்து வால்மினி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க வரவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல வந்து குழந்தை இல்லாதவங்க அப்படி இருக்க எல்லாருமே வந்து தொட்டில் கட்டுறாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மரத்தை சுத்தி தாலி கயிறு வாங்கி கட்டிட்டு போறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்க வந்து இதை செஞ்சுட்டு போனா நெக்ஸ்ட் இயர் வரும்போது அவங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி வருவாங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தையோட வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கவங்க. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை சுத்தி சூப்பரான வியூஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு நாங்க போன அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காது குத்தல் ஃபங்க்ஷன். அங்க வந்து குழந்தைங்களுக்கு காது குத்துனாங்க. அங்க பிரியாணியும் போட்டிருந்தாங்க, நான்வெஜ்ஜுமே அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அந்த பிரியாணியை தான் சாப்பிட முடியல, ஏன்னா நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். ஸோ போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். கோயிலோட வியூ சூப்பரா இருந்துச்சு. வெளியில வந்து இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா வந்துட்டு மரம்லாம் இருந்துச்சு. மரத்துக்கு கீழே உட்காந்துதான் சாப்பிடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து தொட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த தொட்டில் வந்து வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்களாம். ஸோ அந்த தொட்டில் வந்து ஆல்மோஸ்ட் உடஞ்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தொட்டிலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பழசாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டோடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கிரீன் வித் அண்ட் ப்ரௌன் ஷார்ட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து நம்ம ஓனா கஸ்டமைஸ் பண்ணதுதான். ஸோ எனக்கு வந்து கோயிலுக்கு போகணும், டக்குன்னு ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்ப இதுதான் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ கொஞ்சம் கிராண்டாவும் இருக்கும், வெயிலுக்கு வந்து மேல வந்து டாப் பார்ட் நம்ம காட்டன்ல கொடுத்துருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் சூஸ் பண்ணேன். இந்த அவுட்ஃபிட் வந்து டிசைன் பண்றதுக்கு ஜஸ்ட் 800 ருபீஸ் தான் நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ எடுக்க தெரியாத எங்க அம்மா தான் இப்படி அப்படின்னு வயிட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல வந்து பனம் நுங்கு சொல்லுவாங்க இல்லையா, நுங்கு மரம்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ வெயில் டைம்ல தான் அதெல்லாம் சீசன் டைம் கிடைக்கும் இல்லையா. அண்ட் நாங்க போனப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க கோயிலுக்கு. அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா ஒரு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் இங்க வந்து சாமிலாம் வந்து ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பம்பை உடுக்க சத்தம் கேட்டு சாமிலாம் வந்து ஆடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மரத்தெல்லாம் நான் சுத்தி வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி சரி ஓகே விளாக்ல போடலான்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். என்னன்னே தெரியல, இந்த சாமியை வந்து பார்த்தப்போ இது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஞ்சமாதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு எல்லாருமே போயிட்டு ஒரு மஞ்சளும் குங்குமமும் வாங்கி கொட்டிட்டு போறாங்க. அதோட ரீசன் வந்து நான் கேட்டேன். ஆனா இங்க வந்து வரும்போது மஞ்சமாதாவுக்கு எல்லாருமே வந்து குங்குமமும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து அது பின்னாடி மரத்துக்கு மேல கொட்டிட்டு போறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம எடுத்து நெத்தியில தானே வச்சுட்டு போவோம். ஆனா இங்க வந்து வித்தியாசமா நம்ம வாங்கிட்டு போய் அங்க கொட்டுற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் தான் இருக்கிறதுலே வந்து செம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அங்க பிரியாணி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அதை வந்து சாப்பிட்றதுலே தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷனா இருந்துச்சு. அண்ட் இந்த கோயில்ல வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கயிறு வச்ச மணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மணி வந்து அடிக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய ரோப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரோப்பை பிடிச்சி நம்ம அடிக்கிறதுக்குள்ள நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்தியுமே போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு.
நானுமே அந்த ரோப்பை பிடிச்சி அந்த மணியை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும்போது மணிலேருந்து சத்தமே வரவே இல்லை. செகண்ட் டைம் நல்லா இழுத்து ஃபாஸ்ட்டாக அடித்தோடனே தான் கொஞ்சம் சத்தம் வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே சுற்றி நிறைய வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இவ்ளோலாம் சொன்னியேம்மா, இந்த கோயில் எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க. இந்த கோயில் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போற வழியில இன் பிட்வீன்ல கடப்பாக்கம் அப்படின்ற ஊர்ல இருக்கு. கடப்பாக்கமா? இது எங்கம்மா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியா தான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உள்ளார போகணும். நல்ல உள்ளாரன்றதுனால நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியறது கிடையாது. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பச்சைவாழி அம்மனா இருக்கும். உங்களுக்கு எந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க பக்கத்து ஊர்ல தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்குமே வந்து பிளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸும் அண்ட் அவங்க வந்து மேரேஜ்க்கு டிசைன் பண்ண பிளவுஸும் சரி அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பிளவுஸ் வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ வெயிலையும் போவேணா கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துச்சு. நல்லா காத்து வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பிளவுஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் 3 o'clock இருக்கும். ஸோ அந்த கோயிலை சுற்றி இதான் வியூ. எவ்வளோ மரம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா. இங்கேருந்து போகிறதுக்கே ஆக்சுவலாக மனசு வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு வியூ அந்த சிலையை எடுத்தேன். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. கொஞ்சம் கூட அனல் தெரியல. அவ்வளோ வெயிலுமே அந்த இடத்துல கொஞ்சம் கூட அனலே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய வியூஸ் இருந்துச்சு. அதையுமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மறக்காம நீங்கள் வந்து பிரீத்திஸ் vlog ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான கரெக்டான ரூட் இதுதான். ஸோ வந்து இன் பிட்வீன் மெயின் ரோட்லேருந்து இந்த சந்தில் தான் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அங்கே போயிட்டு நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக அது வந்து வழி சொல்லும். அண்ட் போகிற வழியெல்லாம் வந்து நான் பார்த்துட்டே போனேன். இது வந்து வெயில் டைம் அப்படின்றதுனால இது மாங்காய் சீசன் அப்படின்றதுனால அவ்வளோ மாங்காய் மரம் ஃபுல்லா. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மாங்காய் இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துட்டு குட்டியான மாங்காய், பெரிய மாங்காய் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா வந்து கண்ணுக்கு இதமா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வெயில் டைம் அப்படின்றதுனால தர்பூசணி போடுறது, மல்லாட்டை போடுறது, கொல்லி வேலைங்கெல்லாம் செய்யறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த சைடு ஃபுல்லாவே வில்லேஜ் வைப்ல இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது ஜன்னல் சீட்ல பார்த்துட்டு போனதை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட இருந்து அண்ணாண்ட, அதாவது பாண்டிச்சேரி டு சென்னை போற வழியில ஃபுல்லா ரோடு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரியா வழியும் தெரியல. அப்படி இப்படின்னு தடுமாறி கடைசியா வெயிலுக்கு இதமா ஒரு ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விளாக நாங்க முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விளாக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாடா பை.